சொல்றேன், வாயிலா ஜீவராசி கடவுள் வந்து ஃபர்ஸ்ட் ஜீவராசிகளை தான் படிச்சாரு, அப்புறம் தான் மனுஷனை படிச்சான். இந்த கேடுகட்ட மனுஷன் இன்னைக்கு குழந்தைகளை கூட விட மாட்டேங்கிறான். கேடுகட்டனாலதான் இது வந்து திட்டம் போட்டு ஜீவராசிகளை கொல்லணும். வெளிநாட்டு நாயை தான் வீட்டுக்கு வீடு வளர்க்குறாங்க. வெளிநாயை எடுத்து வளர்க்குறவங்க தெருநாயை எடுத்து வளர்த்தா இந்த பிரச்சனைக்கே இடம் இருக்காது. அதையும் முத காரணம் அது. இன்னைக்கு வந்து பணக்காரங்க வந்து தெருநாயை வளர்க்குறது அது ஒரு கௌரவமா நினைக்கிறாங்க. வெளிநாட்டு நாயை வளர்க்குறத வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பொம்பளை பிள்ளைங்களை கெடுக்கிறானுங்க, கொள்றானுங்க. அந்த நாய்ங்களெல்லாம் வெளியே நடமாட விடுறானுங்க. பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டில் நம்ம வாழ்றோம், தெருநாய் இருந்தாதான் பெண்களுக்கு பாதுகாப்பு, திருட்டு பயம் இருக்காது. அது விழிப்புணர்வு மக்களுக்கு வரணும். இதை நான் ஜட்ஜையாட்ட விரும்பி கேட்கறது, தாழ்மையோட கேட்கறது, தெருநாயங்களை அப்புறப்படுத்தக்கூடாது. அதை நீங்க எங்க கொண்டு வைக்கிறீங்க? அந்த ஷெல்டர் எங்க போட்டிருக்கீங்க? அதை எங்களுக்கு நிரூபிச்சு காட்டுங்க. இங்க போடுறேன்னு சும்மா தெருவில் போற நாயை கொண்டு அடைக்கிறேன்னா ஒரு வண்டியில ஏத்தி அப்படியே கொண்டு கொட்டுறானுங்க. அந்த ஜீவராசிகளுக்கு வாழ்றதுக்கு இந்த பூமியில உரிமை இல்லையா? மனித குலம் வந்து பெண்களை கொள்றானுங்க. அந்த நாய்களை கொண்டு அடைச்சு கொள்ளுங்க. இதுதான் சார் தாழ்மையோட கேட்கிறேன். எங்களுக்கு நீதி வேணும். நாய்களை கொல்லக்கூடாது, நாய்களை அப்புறப்படுத்தக்கூடாது. அது வந்து முறைப்படி ஐயா வந்து தாழ்மையோட ஜட்ஜையடை தான் கேட்குறேன். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சமுதாயத்துல நாங்க வாழ்றோம். அந்த நாய்ங்க தான் பெண்களுக்கு பாதுகாப்பு. நாய்ங்களாலதான் இது இன்னைக்கு எத்தனையோ குழந்தைங்களை வந்து பாருங்க, ஒரு குழந்தையெல்லாம் நாய் காப்பாத்தி இருக்குது. அதனால தெருநாய்ங்களுக்கு வந்து ஆதரவு நாங்க கொடுக்குறோம்.